மரமே இ மைனர். நாம் புத்தியுள்ள அத்திமரமாக இருக்க வேண்டுமா, புத்தி கெட்ட அத்திமரமாக இருக்க வேண்டுமா? புத்தியுள்ள அத்திமரமாக. ஆமென். புத்தி கெட்ட அத்திமரமே, ஓ சக்தி கெட்ட அத்திமரமே, உன்னை கட்டி காத்த முட்டான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. ஓ சக்தி கெட்ட அத்திமரமே, தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே, உன்னை முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்ல, இரண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்ல, உன்னில் ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்ல, இரண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்ல. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்ல. புத்தி கெட்ட அத்திமரமே, ஓ சக்தி கெட்ட அத்திமரமே, உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முட்டான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. உனக்கு தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைத்ததென்ன. காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைத்ததென்ன. மலடான மரமாக போனதென்ன, மலடான மரமாக போனதென்ன. நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன, நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. புத்தி கெட்ட அத்திமரமே, ஓ சக்தி கெட்ட அத்திமரமே, சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். நீரோரம் நடப்பட்ட நல் மரமா, நீரோரம் நடப்பட்ட நல் மரமா, பூத்து காய்த்து நீ கொழுங்கிடணும், நீ பூத்து காய்த்து இன்று கொழுங்கிடணும். புத்தி போட்டு கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரம். உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. புத்தி கெட்ட அத்திமரமே, ஓ சக்தி கெட்ட அத்திமரமே, உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரம். உன்னை
சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்திமரமே. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். உனக்கு கொடுத்த, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு கொடுத்த சக்தியை, அறிவை, பணத்தை, செல்வத்தை நீ தேவனுக்காக உபயோகப்படுத்துறியா, இல்லை உன்னுடைய பெருமைக்காக, இல்லை உலகத்துக்காக பயன்படுத்துறியா? நீ தேவனுக்காக பயன்படுத்தினா, பக்கத்தில் பார்த்து தேவனுக்காக பயன்படுத்தினா நீ என்ன அத்திமரம்? புத்தியுள்ள அத்திமரம். நீ தேவனுக்காக பயன்படுத்தலைன்னா நீ புத்தி இல்லாத அத்திமரம். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட அத்திமரமாக இருக்க விரும்புகிறீர்கள்? எப்படி இருந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது பாருங்க, 1ஆம் வருஷத்திலும் ஒன்றும் இல்லை, 2ஆம் வருஷத்திலும் கனியும் இல்லை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 10, 12, 15, 18 அப்படி போய்கிட்டே இருக்கு. ஆனால் கனி, ஒரு மரம் வச்சு காய் கொடுக்கலன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகுது. தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், தோண்டுறோம், வைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ண மாட்டேங்குது? பழம் கொடுக்க மாட்டேங்குதுன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? வெட்டிடுவோம், அப்படின்னு வெட்டிடுவோம். ஆனால் தேவாதி தேவன் நம்ம வெட்டுகிறது இல்லை. அல்லேலூயா. கனி கொடுப்பான், கனி கொடுப்பான். சரி, இந்த வருஷமாக கொடுப்பான், அடுத்த வருஷமாக கொடுப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லலாமா? காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ தேவனுக்காய் கனி தந்து வாழ்ந்திடணும். நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய் பூத்து காய்த்து குலுங்கிடணும். ஆமென். நீங்கள் இப்போ பாடும்போது என்ன பண்ணணும்னா, உங்களை ஒரு மரமாக நினச்சிக்கோங்க. உங்கள் மேலே அப்படி கனிகள், பூக்கள், கனிகள் அப்படி, புரியுதா? பூக்கள், கனிகள் உங்கள் மேலே பூக்குது, உங்கள் மேலே கனிகள் காய்க்குது. அப்படி என்ன பண்ணணும்? இமேஜின் பண்ணணும். இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க மேலே கனி காய்க்கிற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. பண்ணலாமா? இதெல்லாம் விசுவாச அறிக்கை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விசுவாச பார்வையோடு அறிக்கையிடும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணும்? கண்டிப்பாக நடக்காது. அப்படி தானே? அல்லேலூயா. சூப்பர். என்ன பண்ணும்? விசுவாசத்தோடு நாம் அறிக்கை பண்ணும்போது, பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலாமா? கையை கொடுத்துட்டு எந்திரிச்சு நில்லுங்க. கை கரங்களை கொடுத்து சந்தோஷமா, நீங்கள் உங்களை நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்தில் நினச்சிக்கிட்டாலும் சரி, அவங்கள ஒரு மரமாக நினைங்க. அவங்க பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களாக, நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கே கனி கொடுக்கிறவர்களாக, காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து மறுபடியும், காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். நீ கனி தந்து தேவனுக்காய், நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய், நீரோரம் நடப்பட்ட பூத்து காய்த்து நீ குலுங்கிடணும், நீ பூத்து காய்த்து என்று குலுங்கிடணும். உன்ன சக்தி தந்து முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தராத அத்திமரம். சொல்லுங்களேன். உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தராத அத்திமரம். புத்தி கெட்ட அத்திமரமே, ஓ சக்தி கெட்ட அத்திமரம். உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு இனி வெட்கம் தராத அத்திமரமாக நாம் வாழ வேண்டும். ஆமே. நமக்காக சக்தியை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை, ஆமென், வெட்கம் தந்த அத்திமரமே. 1ஆம் வருஷத்திலும் ஒன்றும் இல்லை, 2ஆம் வருஷத்திலும் கனியும் இல்லை, 1ஆம் வருஷத்திலும் உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு உன்னை வெட்கம் தந்த அத்திமரமே. காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். உங்க சத்தம் உயரட்டும். கனி தந்து நீ
நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய் பூத்து காய்த்து குலுங்க போறீங்க. பூத்து காய்த்து நீ குலுங்கிடணும். உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு பலன் தரும். உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான பலன் தரும் அத்தி மரமே. உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தா பலன் தரும் அத்தி மரமே. ஒரு நிமிஷம். அல்லேலூயா. என்ன சொல்ல போறோம்? பலன் தரும் அத்தி மரம். ஆமென். பலன் என்ன? யாருக்கு? என் குடும்பத்துக்கு, எனக்கு. அப்படியா? தேவனுக்கு பலன் தருகிற அத்தி மரம். ஆமென். அல்லேலூயா. பாடலாமா? உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு பலன் தரும் அத்தி மரமே. என்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு பலன் தரும் அத்தி மரமே. என்ன சக்தி தந்து முத்தான தோட்டானுக்கு பலன் தரும் அத்தி மரம் நான். ஹல்லேலூயா.